ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கடைசி செவ்வாய் எனக்கு அதுவே மறந்து போச்சு. எங்கள் அம்மா தான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினாங்க. சரி எந்திரி, கிளம்பு, உடனே குடுகுடுன்னு ஓடு, பஸ்ஸை பிடி, நம்ம திருச்செந்தூருக்கு போவோம். கிளம்பியாச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு போன மாதம் போனேன், அதுக்கப்புறம் இந்த மாதம் போவோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியிருக்கோம். முருகனை நினச்சிக்கிட்டே அப்படியே அந்த பஸ் பயணம் தொடங்கிச்சு. போய் இறங்கணும். இறங்கி பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. முதலையாவது தேரடியில் இறக்கி விட்டாங்க. அப்போது நடக்கிறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. இந்த தடவை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்களா, நடையோ நடன்னு நடந்திருக்கு. சரி அங்கே போனாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அன்னதானத்தில் கூட்டம், அவ்வளோ கூட்டம். இப்போ முதல்ல போன மாதம் போனப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் சரி இந்த தடவை நம்ம அன்னதானம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது போனால் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். லாஸ்ட்டு பார்த்தா இங்கே அன்னதானத்துலேயும் கூட்டம்தான், கோயில்லையும் கூட்டம்தான். அன்னதானத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் நாங்கள் நின்றுருக்கோம். நின்று அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு போனால் இப்போ புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிச்சி விட்ருக்காங்க. அது வழியாக போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. சாப்பாடு நல்லா சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்புனதுனால எங்களுக்கு கொஞ்சம் தெம்பாக நிற்கிறதுக்கு இருந்துச்சு. நின்றுட்டு போகிறதுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் அங்கே கொஞ்சம் காற்றடிச்சிது. உள்ளக்க போனது செம வேர்த்து கொட்டு. ஆனால் வேக வேகமாக ஓடு. ஏன்னா நாங்கள் வேறு அதுக்கப்புறம் போய் பஸ்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு பசங்களை வேறு கூட்டிகிட்டு வரணுமா. அதனால் ரொம்ப கூட்டத்தில் போகிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் இந்த தடவை. பரவாயில்ல, எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வச்சிட்டாங்க. ஆனால் அங்கே அவ்வளோ கல்யாணம் பண்ணிவிட்டு புது புது கல்யாண ஜோடிலாம் நின்னாங்களா. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல, அவங்களுடைய புடவைய, அவங்களுடைய ஜுவல்ஸு அப்படின்ட்டு ஒவ்வொன்றையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் நானும் எங்கள் குழந்த ஒய்ஃபும். போன மாதம் மயிலே பார்க்க முடியலையேன்னு அப்போ தான் சொல்லிக்கிட்டே வந்தேன் என் குழந்த ஒய்ஃப்ட்ட. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மயிலை பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு சைடு பார்க்கும்போது இன்னும் 2 மயில் இருந்துச்சு. அதே மாதிரி யானையும் பார்த்தோம். போன மாதம் யானையுமே பார்க்க முடியல. இந்த வருஷம் யானையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு இல்லை நாங்கள் அதுக்கு முன்னாடி பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம். ஆமாம், ஏன்னா போன வாட்டி எடுத்து ஸ்டார்டிங்கே பிரசாதம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். இந்த தடவை வெளியே வரவும் பிரசாதம் வாங்கிட்டு வர வழியில் கடற்கரையெல்லாம் நல்லா அழகாக அதுலேருந்து வர காற்றெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே அப்படியே நடந்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கேருந்து உடனே குடுகுடுன்னு போன உடனே ஒரு பஸ்ஸு கிடச்சிட்டு உட்காரையும் இடம் கிடச்சிட்டு அதையும் உட்காந்துட்டு வரும்போது ஒரு முருகை ஃபோட்டோ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தோம். அந்த கடைக்காரர் ஏனி அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க. எனக்கே ஒரு ஜர்க் ஆகிட்டேன். ஐயோ திட்டிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே படம் எடுத்துகிட்டே வந்துட்டோம். சரி வீட்டுக்கு பார்த்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வீடை பார்த்தா அவ்வளோ ரணகலமாக இருந்துச்சு. பாத்திரம் அவ்வளோ தேய்க்கிறதுக்கு சிங்க்கு ஃபுல்லும் இருந்துச்சு. ஐயையோ அதுக்கப்புறம் இவனுங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் உட்காந்து பாத்திரத்தை விளக்குறது என்ன, துணியை மடிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்தோடனே காஃபி கேட்டாங்க. அதனால் காஃபி போட்டு பிஸ்கட் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டவ்லாம் கிட்டத்தில் அவ்வளோ அழுக்காது. ஏன்னா காலையிலே கிளம்புற அவசரத்தில் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போயிட்டேன். அதனால் அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருந்துச்சு. காலையில் உள்ள பாத்திரம், மதிய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேர்ந்துருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு படுத்து தூங்கியாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.